சின்னதா இருக்கிற பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்குறது தான் சோஷியல் மீடியா. என்னை பத்தி இது வந்துருச்சு, அதுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட். என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட். பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸ் அப்படின்னு வீட்டு பிரச்சனை வந்து வெளியில வரவே கூடாது. மேக்ஸிமம் வீட்டில் வச்சு ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனா செலிபிரிட்டிஸ்க்கு அது முடியாது. யாராவது சொல்லிடுவாங்க வெளியில. அவங்களே சொல்லலைன்னா கூட அவங்க கூட இருக்கிறவங்களோ இல்ல ஒரு ஃபேமிலி பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸோ யார் மூலியமாவது அது வெளியில தெரிய ஆரம்பிச்சு அது வந்து பெருசாயிடுறது தான், பூதாகரம் ஆயிடுறது. சின்னதா இருக்கிற பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்குறது தான் சோஷியல் மீடியா. இப்போ ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க செலிபிரிட்டிஸ்லாம். அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சுவலா. அதை பத்தி பேசாம அதை பத்தி ரொம்ப அதாவது என்னை பத்தி இது வந்துருச்சு, அதுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட். என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட். பிளஸ் மற்றவங்க யாரும் அவங்க பிரச்சனையை அனலைஸ் பண்ணாம இருந்தாலே போதும், அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் வராது. ஸோ இட் பிகம்ஸ் மோர் பிகாஸ் ஆஃப் தட். அனலைஸ் பண்ணி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா இப்படியா இருக்குமா, அவங்க 2 பேரை தவிர பாக்கி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு அஃபெக்ட் தானே ஆகும். அதனால வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கணும், அங்கேயே வச்சு பேசி முடிக்கிறதுக்கு பார்க்கணும். இதுக்கு குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்கல்ல இந்த ஒரு விஷயத்துல. சோஷியல் மீடியா இருக்கும்போது கண்டிப்பா அது அவங்க தான் ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனால் மீடியா வந்து ஒரு சில பேர் ஹெல்ப்பாகவும் எடுத்துக்கிறாங்க, ஒரு மிரட்டுறதுக்கு ஒரு விஷயமா எடுக்கிறாங்க. நான் மீடியாவுக்கு போயிடுவேன், நான் மீடியாவில் சொல்லிடுவேன், நீ என்னன்னு சொல்லிடுவேன், நான் என்னன்னு சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அது ஒரு த்ரெட்டனிங் கைண்ட் ஆஃப் ஒரு இதுவாக